இப்போ அடுப்பில் நம்ம அந்த வானொலி வச்சுருக்கோம். அதில் வந்து நல்லெண்ணெய், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அதில் வந்து நம்ம இப்போ ஊற்றிருக்கோம். இந்த எண்ணெய் காய்ஞ்ச பிறகு இதில் கடுகு, வெந்தயம் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. நம்ம அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறோம். அடுத்ததாக நம்ம இதில் வந்து வெந்தயம் சேர்க்கிறோம், கருவேப்பிலை சேர்க்கிறோம். அதில் வந்து நம்ம ஏற்கனவே தோல் நீக்கி வச்சிருக்கிற பூண்டு பல்லை அதை போடணும். போட்டு நல்ல சிறக்க வதக்கணும். இந்த பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி எடுக்கணும்னா டேஸ்ட்டுக்காக தக்காளி நம்ம ஆட் பண்ணணும். தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 15 நிமிஷம் எவ்வளோ நல்லா வதக்குங்க. அதுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக போட்டு வதக்கிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். அந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பிரித்து வச்சுக்கிற அந்த பொடியை எடுக்கணும். அப்படியே அதை போட்டுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதை வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வந்து என்ன பண்ணுங்க, ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுக்கிற இந்த புளி தண்ணியை அதை கொட்டிடணும். தேவையான அளவு அதில் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. கல் உப்பு எடுத்துக்காங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், இந்த குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி விட்ட இஞ்சி பூண்டு மிளகு குழம்பு.